உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரில் ஈடுபடும்போது பிடிபடுவதை தவிர்ப்பதற்காக போர்க்களத்தில் வீரர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற கொள்கையை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் உறுதிப்படுத்தியுள்ளார். உக்ரைனில் உயிரிழந்த வடகொரியர்களுக்காக பியோங்யாங்கில் அமைக்கப்பட்ட நினைவிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் பேசிய கிம், தற்கொலை செய்து கொண்ட வீரர்களை 2 முறை குறிப்பிட்டதாக அதிகாரப்பூர்வ கொரிய மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மாபெரும் கௌரவத்தை காப்பதற்காக தயக்கமின்றி தங்களை தாங்களே வெடிக்கச் செய்து தற்கொலை தாக்குதல் நடத்திய மாவீரர்களை உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரிடமும் ரஷ்யாவின் உயர்மட்ட அதிகாரிகளிடமும் ஆற்றிய உரையில் கிம் பாராட்டினார். அவர்கள் சிறப்பான வீரச் செயல்களை நிகழ்த்திய போதிலும் எந்தவொரு சன்மானத்தையும் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் மேலும் கூறினார். கிம் 2024 இல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பரஸ்பர பாதுகாப்பு விதியை உள்ளடக்கிய ஒரு இராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதன் பின்னர் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு உதவுவதற்காக பியோங்யாங் குறைந்தது 10,000 வீரர்களையும் பல்லாயிரக்கணக்கான ஆயுதக் கொள்கலன்களையும் அனுப்பியுள்ளதாக தென்கொரிய மற்றும் மேற்கத்திய உளவு அமைப்புகள் மதிப்பிட்டுள்ளன.